தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் தற்போது அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகள் எண்ணப்பட்டு வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அதில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். தேஜஸ்வி யாதவ் தற்பொழுது வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ரவுப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட்ட நிலையில் தற்பொழுது 14,532 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தேஜஸ்வி யாதவ் அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றுள்ளார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவினுடைய சதீஷ்குமாரை விட 14,532 வாக்குகள் அதிகம் பெற்று தேஜஸ்வி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுமார் 1,18,597 வாக்குகள் இந்த முறை அவர் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியை பொறுத்த அளவில் தேஜஸ்வி 2ஆம் இடத்தில் பாஜகவினுடைய வேட்பாளர் சதீஷ்குமார், 3ஆம் இடத்தில் சுயேட்சை வேட்பாளர் பலிராம் சிங் மற்றும் 4வது இடத்தில் ஜன்சுராஜ் கட்சியினுடைய வேட்பாளர் சாஞ்சல் குமார் ஆகியோர் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காலை முதலேயே மிகுந்த ஒரு நீண்ட இழுபறி என்பது தேஜஸ்வி யாதவிற்கும் பாஜகவினுடைய சதீஷ்குமாருக்கும் இடையே நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தேர்தல் ஆணையமானது செய்துள்ளது. 1,18,597 வாக்குகள் பெற்று சுமார் 14,532 வாக்குகள் வித்தியாசத்தில் தேஜஸ்வி யாதவ் இந்த முறை மீண்டும் அங்கு வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.